अनिर्विन्नस्तविष्टो भूर्धर्मयूपो महामकः नक्षत्रनेमिर्नक्षत्री क्षमः क्षामः समीहनः. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 437வது திருநாமம் ஸ்தவிஷ்டகா என்பது. இது ஏற்கனவே பார்த்துட்டோமே. ஆம், 53வது திருநாமமும் ஸ்தவிஷ்டகா தான். பேருருவம் தரிக்க வல்லவர், மிகப்பெரிய உருவம் கொண்டவர் என்றுதான் பொருள். இங்கும் அதே பொருள் தான். ஒரே பொருள்லேயே எதற்காக 2 திருநாமங்கள் வர வேணும்னா சிறிய வேறுபாடு உள்ளது. அங்கே 53வது திருநாமம் பொதுவாக பகவானுக்குரிய பெருமைகளை சொல்லக்கூடிய அந்த திருநாம வரிசையிலே வருகிறது. அப்போ அங்க பொதுவாக பகவான் மிகப்பெரிய வடிவம் தாங்கி உள்ளவன், எம்மா உருவும் வேண்டுமாற்றாலாவாய் எழிலேரேன்னு நம்மாழ்வார் பாடியபடி பேருருவம் தரிக்க வல்லவன் பகவான் என்ற கருத்திலே 53வது திருநாமம் ஸ்தவிஷ்டகா என்பது வந்தது. இப்போ 437வது திருநாமம் ஸ்தவிஷ்டகா. இதை பொறுத்தவரை இது பகவானுடைய சிம்சுமார வடிவத்தை குறிக்கிறதுன்னு நேற்றை பார்த்தோம் அல்லவா. 10 திருநாமங்கள் 436லேருந்து 445 வரை சிம்சுமார சக்கரம் என்ற உடும்பு வடிவிலான ஒரு நட்சத்திர கூட்டம், கேலக்சி வடிவில பகவான் இருக்கான். அந்த வடிவத்தை குறிக்கிறது. அந்த சிம்சுமார சக்கர வடிவம்ங்கிறது மிகப்பெரிய வடிவம், எக்ஸீடிங்லி ஹியூஜ் சைஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வடிவம் கொண்ட அந்த கேலக்சியாக பகவான் திகழ்கிறான். அந்த சிம்சுமார சக்கரம் ரொம்ப பெரியது என்ற கண்ணோட்டத்திலே ஸ்தவிஷ்டகா என்ற 437வது திருநாமம் வந்திருக்கிறது. இதை விளக்கும் விதமாக ஒரு கதையை காண்போம். ஓர் ஊரிலே ஒரு பண்டிதர் இருந்தார். அவர் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் நன்றாக கற்றறிந்த பண்டிதர். மேலும் அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே மிகுந்த பக்தி பூண்டவராக, நல்ல சாத்விகராக, நல்ல பக்தராக வாழ்ந்தார். அவருடைய மகன் அவரை படிப்பதற்காக வெளியூருக்கு அனுப்பி வைத்திருந்தார். அவருடைய மகன் வெளியூருக்கு போய் படிச்சுட்டு வந்தவர். அங்கே உள்ள சிலருடைய நட்பாலே வரும்போதே ஒரு நியோ வேதாந்திஸ்ட் என்றெல்லாம் இன்று சொல்வார்கள், அந்த மாதிரி வந்தாராம். அதாவது வேதாந்தம் போல் பேசுவார்கள், ஆனால் உண்மையில் வேதங்களை ஏற்க மாட்டார்கள். அந்த மாதிரி வந்தாராம் பையன். அவரை, அந்த மகனை, இந்த பண்டிதர் கோவிலுக்கு வா, பகவானை தரிசிப்போம்னு கூப்பிட்டா. நான் எது கோவிலுக்கெல்லாம் வரணும்? அதெல்லாம் சில பிகினர்ஸ், ஆரம்ப நிலையிலே தன்னைத்தானே ஆத்மாவை தியானிக்க இயலாதவர்கள், அவர்கள் ஏதோ ஒரு உருவம் என்று வைத்து தியானிக்கிறார்கள், அவ்வளவுதானே ஒழிய. நான்லாம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கேன், நான்லாம் கோவிலுக்கு வரமாட்டேன்னார். எது கோவிலுக்கு வரமாட்டாயா? நம்ம பரம்பரையா எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம்னு நாம எத்தனையோ தலைமுறையா பகவானுக்கு தாசர்களா, அடியார்களா, தொண்டர்களா இருக்கும். அந்த பகவான் நம்மை அன்பர்கள்னு அபிமானிச்சு நம்ம பையன்னு அபிமானித்திருக்கிறான். அந்த பகவானிடம் பக்தி செலுத்த வேண்டாமா, அன்பு காட்ட வேண்டாமா, தொண்டு செய்ய வேண்டாமா என்று அப்பா கேட்டாராம். பையன் சொன்னாரான், என்னது பகவானுக்கு நாம தாசனா, நான் தான் பெரியவன் நானும் பையன். ஏன்னா நான் ஆத்மா, ஆத்மாவோட பெருசு ஏதாவது உண்டா? நான் ஆத்மா, நான் உடல் கிடையாது, நான் ஆத்மா. ஆத்மா தான் உலகத்துல ரொம்ப பெருசு. நான் அந்த ஆத்மா, என்னை நானே நான் அனுபவிப்பேன். நான் எதுக்கு தனியா பகவான்னு யாரோ ஒருத்தனை சொல்லி அவனை எதுக்கு நான் வந்து அனுபவிக்க வேண்டும்? இது எனக்கு தேவையில்லை. மேலும் பகவான்கிட்ட அன்பு காட்டுறது இதெல்லாம் நீங்க சொல்வது ரொம்ப உணர்வுபூர்வமா, ஏதோ எமோஷ்னலா இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் இன்டெலெக்சுவல், நான் அறிவுபூர்வமாக யோசிக்கிறேன். அதனால ஆத்மா பெருசு, ஆத்மாவை விட உயர்ந்ததுன்னு எதுவும் கிடையாது. நான் என்னை நானே தியானித்துக் கொள்கிறேன். என்னையே நீங்கள் கோவிலுக்கு வா என்று கட்டாயப்படுத்துகிறீர்கள். இல்லப்பா, இறைவனோடு இணைந்து இருப்பது தானே ஆத்மாவுக்கு ஆனந்தம். ஏன்னா இந்த சரீரத்துக்குள் ஜீவாத்மா இருப்பது போல ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டு உள்ளுக்குள்ள பகவான் இறைவன் இருக்கிறான். அதனால அவனை அனுபவித்து அவனோடு இருப்பது தானே ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம் என்று தந்தை சொன்னாராம். அவரும் பண்டிதர் அல்லவா, அவர் சொல்கிறார். ஆனா மகன், அவர் வெளியூர்ல தன் நண்பர்கள் மூலமா கற்றதை வைத்து அந்த மகன் சொன்னாராம், இல்லவே இல்லை, ஜீவாத்மா ஆத்மாவே ரொம்ப பெருசுதான், அதனால அது தனியா இருப்பது தான் ஆனந்தம். மேலும் இந்த உடல் இல்லை நீ என்று புரிந்து கொண்டால் போதுமே, எதுக்கு யாரோ ஒருத்தருக்கு நீயே உடலா இருக்கணும்? அதனால் நான் இந்த உடல் இல்லைன்னு புரிந்து கொண்டால் போதும். நான் பரமாத்மாவுக்கு உடல்னு சொல்லி நான் ஒரு பரமாத்மான்னு ஒரு கேரக்டரை நான் ஏன் போய் வணங்க வேண்டும்? இது எனக்கு தேவையில்லை. நானே பெரியவன், ஆத்மாவான நானே பெரியவன். நான் என்னை நானே அனுபவித்து நான் தனியாக இருத்தல், ஆத்மானுபவத்தில் இருப்பது தான் எனக்கு ஆனந்தம். மற்றபடி இந்த கோவில், தெய்வம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லைன்ட்டாராம். இந்த தந்தை எவ்வளவோ சொல்லி பார்த்தும் மகன் கேட்பதாக தெரியவில்லை. இந்த தந்தை என்ன பண்ணாரா, அவர் தன்னுடைய ஆச்சாரியன், அவரே பெரிய பண்டிதர், அவர் தன்னுடைய ஆச்சாரியன் குருவிடம் போய் சொன்னாரா, என் மகன் இப்படி இருக்கானே. அப்போ அவருடைய குரு சொன்னாரா, நீ கவலைப்படாதே, தினந்தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லு, பகவானை வழிபடு, நிச்சயமாக பகவான் தான் பெரியவன், நாம் பகவானுக்கு ஆட்பட்டவர்கள் என்ற புரிதல் உன் மகனுக்கு வரும், நீ கவலைப்படாதே என்று சொன்னாராம். அவ்வாறே இந்த தந்தையும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி பகவானை வழிபட்டு வருகிறார். ஆண்டுகள் பல கடந்தன. இந்த பண்டிதருடைய மகனுக்கு கல்யாணம் ஆச்சு. அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கும் கல்யாண வயசு வந்துடுத்து. இப்போ வரைக்கும் இந்த மகன் மாறவே இல்லை. ஆத்மா நானே பெரியவன், நான் இறைவனை தனியாக வணங்க வேண்டிய தேவையில்லை,
நான் என்னை நானே தியானித்துக் கொள்வேன், நான் தனிமையில் இருப்பதுதான் ஆனந்தம், தனிமையிலே இனிமை காண்பேன் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இந்த நிலையில் தான் இவர் பெண்ணுக்கு கல்யாண வயசு வந்தது. அப்போ மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை மணமகனை தேட வேண்டும். அதற்காக பல மேட்ரிமனி எல்லாத்திலையும் போய் சர்ச் பண்ணி பல மாப்பிள்ளைகளை தேடினார். இந்த முயற்சியிலே இவர் ஈடுபடுவதை பார்த்த அவருடைய மகள் அப்பாட்ட சொன்னாலும், அப்பா நிறுத்துப்பா, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னா. இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டார். ஆமாம்ப்பா, நான் சுதந்திரமான பெண்மணி, நான் தனியாக இருப்பது தான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன். கல்யாணம்னு சொன்னா நீங்க யாரோ ஒருத்தரை சொல்லி அந்த ஆண்மகனுக்கு கட்டுப்பட்டு இப்படியெல்லாம் வாழ சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. இது என்ன, யாரோ ஒருத்தனுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கணுமா, இன்னொருத்தர் வீட்டில் போய் இருக்கணுமா, இது ஆனந்தம், நான் தனியாக இருப்பது தானே ஆனந்தம் அப்படின்னு சொன்னார். அப்போ தந்தை சொன்னாராம், இல்லைம்மா அது அப்படி அர்த்தம் இல்லை, நீ யாரோ ஒருத்தர் வீட்டில் போய் இருக்கேங்கிறதுக்காக அவருக்கு அடிமைனோ அவர் கட்டுப்பட்டுனோ அர்த்தம் இல்லை. ஏன்னா உண்மையிலே வேதங்களே கல்யாணத்தை என்ன சொல்றதுன்னா, இருவரும் நல்ல சகாக்களாக நண்பர்களாக இருக்கிறார்கள். கணவன் மனைவி ரெண்டு பேரும் பெட்டர் ஹாஃப்னு தானே சொல்றோம், நீ பாதி நான் பாதி என்று. இருவரும் அவ்வாறு இணைந்து வாழ்க்கையிலே வாழ்கிறார்களே ஒழிய யாரோ ஒருத்தர் வசந்தவர்னோ இன்னொருத்தர் தாழ்ந்தவர்னோ அர்த்தமே கிடையாது. வேதம் அழகா சொல்றது, கணவன் எப்படி இருக்கானா, மனைவி ரிக்வேதம்னா கணவன் சாமவேதம். ஏன்னா ஒரு புதுக்கவிஞர் கூட சொல்றார், ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் தனித்தனியாக அந்த ஆண்டவன் ஏன் படைத்து வைத்தான் மிக தெளிவாக, ஜகத்தினிலே ஆணும் பெண்ணும் ஓர் உயிராக இங்கே சேர்ந்து வாழும் தத்துவத்தை சொல்வதற்காக. அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்பதோடு சாஸ்திர விதியை பின்பற்றி திருமணம் செய்து கொண்டு தர்மத்தை அனுஷ்டிப்பதற்காக, தர்மத்தின் வழியிலே நாம் நன்றாக வாழ்வதற்காக, உலகிலே தர்மத்தை மேலும் பரப்புவதற்காக ஒரு கணவன் மனைவினி இணைந்த அந்த மன வாழ்க்கை வாழ்வதுதானே வசதி. நீ அது என்னமோ வேண்டாம், நான் தனியா இருப்பதே மகிழ்ச்சின்னு சொல்றியே அப்படின்னு தந்தை கேட்டாராம். அப்போ தந்தைக்கு ஒரு முகத்தில் அடித்தது போல ஒரு பதில் அந்த பெண் சொன்னாலும். என்ன பதில்னா, அப்பா நீங்க கூட முன்னாடி ஆனந்தத்தை பத்தி அடிக்கடி சொல்லுவீங்களே, என்ன சொல்லுவீங்க, நாம இறைவனோடு சேர்ந்து இருப்பதுங்கிறதெல்லாம் ஆனந்தம் கிடையாது, இறைவனுக்கு தொண்டு செய்வதுங்கிறது ஆனந்தம் கிடையாது, நானே பெரியவன், ஆத்மாவே பெரியவன், நான் தனியா இருக்கிறது தான் மகிழ்ச்சி என்று எத்தனை முறை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அப்ப அதுதான் ஆனந்தம்னா, அப்ப எனக்கும் நான் எதுக்கு யாரோ ஒருத்தன் கணவன் ஒருத்தரோட போய் இருக்கணும், நானும் தனியா இருக்கிறது எனக்கு ஆனந்தம், அவ்வளவுதானேன்னு ஒரு பதில் சொன்னாலும் அந்த பெண், நான் பெரியவள், நான் எதுக்கு இன்னொருத்தட்ட போயிருக்கணும். அப்பதான் இவருக்கு பொறி தட்டி, அடடா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நாம் யோசிக்கவில்லையே, நம்ம தந்தை இத்தனை நாட்கள் சொன்னாரே. இப்போ இவர் தன்னுடைய தந்தையான அந்த பண்டிதர்கிட்ட போறார், ரொம்ப வயசான நிலையில இருக்கிறார். இப்போ தன்னுடைய தந்தைகிட்ட போனார், அவர்கிட்ட போய் சொன்னார், அப்பா என்னை மன்னிச்சிருங்க. இவ்வளவு நாட்களாக நான் பெரியவன் என்றே கருதி கொண்டு ஆத்மாங்கிறத தெரிந்து கொண்டால் போதும், இந்த ஆத்மாவுக்கு மேல இறைவன்கிறவன் எதுக்கு, ஒரு தலைவன் ஒருத்தன் எதுக்கு, நானே பெரியவன் என்று வாழ்ந்து விட்டேன். ஆனா என் மகள் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா, நானே பெரியவள் தானே, அப்ப நானே வாழ்ந்துக்கிறேனே, எனக்குன்னு ஒரு கணவன், ஒரு இல் வாழ்க்கை, மன வாழ்க்கை, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, அப்போதுதான் புரிந்தது தனிமையிலே இனிமை காண முடியாது. நான் சொல்றேன் பாருங்க, யாராலையும் தனிமையிலே இனிமை காண முடியுமா, இரவினிலே சூரியனும் தெரியுமா, அதனால் நிச்சயமாக தனிமையில் இனிமை காண்பது என்பது சாத்தியமில்லை. அதற்காக யாரோடு இனிமை காண்கிறோங்கிறது முக்கியம். இறையடியார்களோடு கூடியிருந்து இனிமை காண வேண்டும், அதுபோல பகவானோடு கூடியிருந்து இனிமை காண வேண்டும். மற்றபடி நாம் ஜீவாத்மா மட்டும் தனியாக இருந்து இனிமை காண்பது என்பது சாத்தியமில்லை. அப்போ தனிமையிலே இனிமை காண முடியாது. தந்தையே எனக்கு இப்போது புரிகிறது, நான் இனி பகவானுக்கு தொண்டன். இப்போ நீங்கள் தான் எனக்காக பகவான்கிட்ட பிரார்த்தித்து என் மகள் திருமணத்துக்கு சம்மதிக்கும்படி நீங்கள் தான் பிரார்த்திக்க வேண்டும் என்று தந்தைகிட்ட வேண்டினாராம். அப்போ தந்தை சொன்னாராம், நம்முடைய ஆச்சாரியனிடம் நீ பஞ்சசம்ஸ்காரமே இன்னும் செய்து கொள்ளாமல் இருக்கிறாய், நம்ம ஆச்சாரியன்டவா பஞ்சசம்ஸ்கார முறைப்படி செய்து கொள். ஏன்னா அது செய்யும்போது நாம் பகவானுக்கு தொண்டன் என்பதற்கான அடையாளம், அந்த புரிதலும் நம்ம மனசுக்கு வரும். வா செய்து கொள் என்றார். அந்த ஆச்சாரியன்ட்ட போனார், இவர் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டார். அப்ப பாருங்கள், ஆச்சாரியன் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல் என்று சொன்னார், அது உடனே பலன் அளிக்காவிட்டாலும் பின்னாடி பலன் அளிக்கிறது பாருங்கள். அதனால் நாம செய்யக்கூடிய பக்திங்கிறது நிச்சயமா என்னைக்கோ ஒரு நாள் பலன் உண்டு. இவர் திருந்தினார், பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டார், பகவானுக்கு தொண்டனாக ஆனார், பகவானை பிரார்த்தித்தார், என் மகள் விரைவில் திருமணத்துக்கு சம்மதிக்க வேண்டும் என்று. அந்த மகளும் அவ்வாறே அவருடைய தோழிகள் அந்த வட்டாரத்துல ஒவ்வொருவரும் திருமணமாகி அவரவர் ஆனந்தமாக இருப்பதை பார்த்து அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம், நாங்கள் கணவனோடு இந்த ஊருக்கு போனோம் அந்த ஊருக்கு போனோம் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறதை பார்த்துட்டு தானும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு திருமணம் செய்து கொண்டு ஆனந்தமாக, மீண்டும் சொல்கிறேன், மன வாழ்க்கைனா உடனே மனைவி கணவனுக்கு அடிமை அப்படிலாம் கிடையாது. இருவரும் இணைந்து சகாக்களாக ஒரு தர்மத்தை வளர்க்கும் பொருட்டு ஒரு இல்வாழ்க்கை என்பதை அறவழியிலே வாழ்கிறார்கள். இருவரும் இணைந்து பகவானை ஆராதிக்கிறார்கள், பகவான் திருவடிகளை பற்றுகிறார்கள். ஆகையினால அந்த ஒரு சிறந்த மன வாழ்க்கையிலே அந்த பெண்ணும் ஈடுபட்டாள்னு பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கிறது என்ன, பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், நான் பெரியவன்.
ஆனா போக போக அந்த அனுபவத்தாலே பகவான் என்ன பண்றான்னா, நீ பெரியவன் என்று நினைக்கிறாய், உண்மையில் நீ பெரியவன் அல்ல, நான் தான் பெரியவன்கிறத பகவான் மெல்ல மெல்ல நமக்கு உணர்த்துகிறான். இதை எல்லா உலகமுமே பகவான் பெரியவன்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். பகவானுக்கு ஏதோ தான் பெரியவன்கிறத வெளில சொல்லிக்கணும்னு ஆசைன்னு நாம எடுத்துக்க கூடாது. ஆனா அந்த புரிதல் நமக்கு வந்தாதான் நாம அகங்காரம் இல்லாம இருப்போம். அதனால் அவன் பெரியவன் என்பதை நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மிக பெரிய வடிவத்தோடு இந்த சிம்சுமார சக்கரமாக வானத்திலே பகவான் நட்சத்திர மண்டலத்திலே காட்சியளிக்கிறான். அந்த சிம்சுமார சக்கரம்ங்கிற அந்த உடும்பு போன்ற மிகப்பெரிய வடிவம் கொண்ட அந்த பகவானின் வடிவமான அந்த நட்சத்திர மண்டலம், முந்தைய திருநாம விளக்கத்திலேயே சொன்னேன் அல்லவா, அந்த சிம்சுமார சக்கரம்ங்கிறது சாட்சாத் பகவானுடைய வடிவம். அந்த சிம்சுமார சக்கர வடிவில் இருக்கும் அந்த பிரம்மாண்டமான வடிவத்தை பார்க்கும்போது தானா அப்படியே நம்ம கூனி குறுகி நின்றுவோம். ஆஹா, அவர் தான்ப்பா பெரியவர், நாம் அவனுக்கு தொண்டன், அவனுக்கு தாழ்ந்தவன் தான், அவன் தான் உயர்ந்தவன், நாம் அவனுக்கு தொண்டு செய்யவே ஏற்பட்டவர்கள் என்று நாம் புரிந்து கொண்டு விடுகிறோம் அல்லவா. இந்த புரிதலுக்காக மிகப்பெரிய வடிவத்தோடு இருப்பதால் தான் ஸ்தவிஷ்டகா, பேருருவம் தரித்தவர் என்று சிம்சுமார சக்கர வடிவிலான பகவான் அழைக்கப்படுகிறார். பராசர பட்டரின் விளக்க உரை, சிம்சுமாரா கிருதிதயா தாராரூபேண சர்வதா ஸ்தௌல்யாத் ஸ்தவிஷ்ட சம்பிரோக்தகா என்று பராசர பட்டர் விளக்கி இருக்கிறார். சிம்சுமார வடிவத்திலே பேருருவம் தாங்கியவராக திகழ்வதாலே ஸ்தவிஷ்டகான்னு அழைக்கப்படுகிறார். 437வது திருநாமம். ஸ்தவிஷ்டாய நமஹா என்ற நாமும் தினமும் சொல்லி வந்தால் நமக்கு அகந்தை, கர்வம், செருக்கு ஏற்படாதபடி அந்த நாராயணன் காத்தருள்வான். நன்றி, வணக்கம்.